ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் திரும்பி மாற்றி அமைக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயத்தில் ஒன்று வந்து வயது. ஸோ பெண்ணுடைய வயது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீர்க்கட்டி இருக்க பெண்கள் இல்லை ஹார்மோன் இம்பேலன்சஸ் இருக்க பெண்கள் முதல் 12 வாரங்கள் ஒரு ப்ரெக்னென்சியில் தான் வந்து ரொம்ப முக்கியமான ரொம்ப க்ரூஷியலான டைம். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவும் ரெஸ்ட்டில் இருந்தால் தான் அதனுடைய ப்ரெடிக்டபிலிட்டி வில் பி பெட்டர். எப்படி இந்த ப்ரெக்னென்சி அடுத்தடுத்து வந்து ஸோ கண்டிப்பாக பிசிஓடி இஸ் எ ஹியூஜ், அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு ஸ்கேனில் வந்து நீர் கட்டி இருக்குது அப்போ எனக்கு நீர் கட்டி இருக்குது, இல்லை ஒரு பிளட் டெஸ்ட்டில் வந்து ஒரு ஹார்மோன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ எனக்கு வந்து நீர்க்கட்டி இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து நீர்க்கட்டிகளோட ஒரே ஒரு ப்ராப்ளமே வந்து ஸோ இந்த ஒரு பீட்டா ஹெச்சிஜின்ற ஹார்மோனோட சுழற்சினால தான் பெண்களுக்கு வாமிட்டிங் வருது. ப்ரெக்னென்சியில் ரொம்ப கீழே குனிஞ்சு நிமிர்ந்து பண்ணுறது, வெயிட் தூக்குறது அண்ட் ரொம்ப படிக்கட்டு ஏறி ஏறி இறங்குறது ரொம்ப ஏர்லி ப்ரெக்னென்சியில் அது வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. அதே நாளில் வீடு திரும்பலாம். அழையுங்கள் 9000056795. இன்னைக்கு நம்ம கூட கான்வர்சேஷன்ல கைனகாலஜிஸ்ட் டாக்டர் நிவேதிதா காமராஜ் இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ப்ரெக்னென்சி அப்படின்னு வந்தாலே நிறையா மித்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வந்து பேச போகிறோம். கண்டிப்பாக. ஓகே, எஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எப்படி ப்ரெக்னென்சி பிளான் பண்ணணும்? பிகாஸ் நிறைய பேர் வந்து ஒரு 1 இயர் கழிச்சு பிளான் பண்ணலாம், இல்லை இப்படி தான் பிளான் பண்ணணும், நிறைய புக்ஸ் எல்லாம் பார்த்து படிக்கிறாங்க. ஸோ எப்படி தான் மேம் பிளான் பண்ணணும்? ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறது அப்படின்றது இப்போ இருக்க சூழ்நிலையில் பல விஷயங்கள் உள்ளடங்கின ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் கேரியர் இருக்குது, அவங்களோட லைஃப்பில் சில கோல்ஸ் இருக்கும் அண்ட் ஒரு ப்ரொஃபஷனில் ஒரு க்ரோத்துன்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இஸ் irreversible சேஞ்சஸ்னு சொல்லுவோம். சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் திரும்பி மாற்றி அமைக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயத்தில் ஒன்று வந்து வயது. ஸோ பெண்ணுடைய வயது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க எந்த ஏஜில் வந்து ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறாங்களோ அந்த ஏஜுக்கு ஏற்ற முட்டைகளோட குவாலிட்டி கண்டிப்பாக இருக்கும். வயதாக ஆக முட்டைகளோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாயிட்டே வரும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆஃப்டர் தி ஏஜ் ஆஃப் 33 வயதிற்கு மேலே அவர்களுடைய முட்டைகள் வந்து ஆக்சிலரேட்டட் க்ரோத்னு சொல்லுவோம். வேகமாக அது வயதாக கூடிய தன்மையுடையது. ஸோ ஏஜிங் ப்ராசஸ் வந்து அந்த முட்டைகளில் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஒரு வேளை இப்போ ஒரு தம்பதியினர் வந்து ஒரு 25 to 30 இயர்ஸ்க்குள்ளே கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தே கேன் டேக் 1 year or 2 years or அவங்க கொஞ்சம் பிரியப்படுற அளவுக்கு டைம் ஃப்ரேம் எடுத்துக்கொண்டு அதற்கப்புறமா அவங்க வந்து ஒரு ப்ரெக்னென்சி பிளான் பண்ணலாம். பட் ஒரு வேளை ஒரு தம்பதியினர் வந்து ஆஃப்டர் தி ஏஜ் ஆஃப் 33 அப்போ தான் பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில், கல்யாணமே அப்போ தான் பண்ணுறாங்கன்னா அப்போது 1 வருட காலத்திற்குள்ளே ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறது ஒரு கரெக்டான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். ஒருவேளை 35 வயதிற்கு மேலே தான் அவங்க ப்ரெக்னென்சியே பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இம்மீடியட்டாக வந்து அவங்க ஒரு ஃபேமிலி பிளான் பண்ண ஆரம்பிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். குழந்தைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை இம்மீடியட்டாக யோசிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். எனி டைம் ஆஃப்டர் 35 years, 37, 38 இட்ஸ் ஆல்ரெடி அ லிட்டில் லேட். ஸோ வெகு விரைவாக அவங்க வந்து ஒரு ப்ரெக்னென்சி பிளான் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ ஏஜ் இஸ் தி ஒன்லி திங்ஸ். நிறைய விஷயங்களை நம்மளால் மாற்ற முடியும். இப்போ கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்காங்க, உடல் பருமன் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை கம்மி பண்ண முடியும். ஒரு வேளை அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் மற்ற விஷயங்கள் இருக்குது, கேரியர் ஆர் லைக் சில விஷயங்களை அவங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அதெல்லாம் நம்மளால் ஒரு பாயிண்டில் பண்ண முடியும் இல்லையா? பட் மாற்ற முடியாத ஒரே ஒரு விஷயம் வயது தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ப்ரெக்னென்சி பிளானிங்குமே இருக்கணும். அப்படி இருந்தால் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். ரொம்ப யங்காகவே மேரேஜ் ஆகிடுது, இப்போ 20 to 30 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்காங்கன்னா தே கேன் டேக் தியர் டைம். பட் ப்ரெக்னென்சி பிளானிங் பண்ணலைன்றதுக்காக ஒரு செக்ஷுவல் லைஃப்பில் ஆக்டிவாக இருக்கணுன்றது கிடையாது. தே கேன் பிளான் இட் ஹெல்திலி. ஸோ அது ஒரு டாக்டர் அணுகி அவங்க கரெக்டான அட்வைஸ் பெற்றுக்கொண்டு தே கேன் பிளான். ஓகே. அண்ட் அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பிசிஓடி அப்புறம் வந்து இதெல்லாம் இருக்கும்போது ப்ரெக்னென்சி பிளான் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவங்களே நினச்சிக்கிறாங்க. இஸ் இட் ரைட் மேம்? ஸோ பிசிஓடி அப்படின்றது இஸ் அ டயக்னோசிஸ் இல்லையா? ஸோ கண்டிப்பாக ஒரு டாக்டரை பார்த்து அவங்க கரெக்டான அதற்கான டெஸ்ட் பண்ணி தான் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக பிசிஓடி இஸ் எ ஹியூஜ், அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு ஸ்கேனில் வந்து நீர் கட்டி இருக்குது அப்போ எனக்கு நீர் கட்டி இருக்குது, இல்லை ஒரு பிளட் டெஸ்ட்டில் வந்து ஒரு ஹார்மோன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ எனக்கு வந்து நீர் கட்டி இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயம் கிடையாது. இட்ஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ்
டுகெதர். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீர்க்கட்டி இருக்க பெண்கள் டெக்னிக்கலி வேகமாக பிளான் பண்ணணும். ஸோ ஃபாஸ்ட்டாக பிளான் பண்ணால் தான் ஒரு பாயிண்டில் வந்து they'll be able to conceive quickly. ஏன்னா வந்து நீர்க்கட்டிகளோட ஒரே ஒரு ப்ராப்ளமே வந்து டிலேட் ஓவிலேஷன். சரியாக முட்டைகள் ரிலீஸ் ஆகாது, இல்லை முட்டை ரிலீஸில் சில பிரச்சனைகள் இருக்கும். நார்மலான சராசரியான பெண்களுக்கு மாதம் முட்டை ரிலீஸ் ஆகும். அப்போ அவங்க ஒரு 2 மாதம் ட்ரை பண்ணாலே கன்சீவ் ஆக முடியும். நீர்க்கட்டி இருக்க பெண்களுக்கு சில மாதங்கள் தள்ளி தான் முட்டை ரிலீஸ் ஆகும். அப்போ தொடர்ச்சியாக அவங்க ட்ரை பண்ணால் தான் கொஞ்சம் சீக்கிரமாக கன்சீவ் ஆக முடியும். ஸோ நீர்க்கட்டி இருக்க பெண்கள் இல்லை ஹார்மோன் இம்பேலன்சஸ் இருக்க பெண்கள் கொஞ்சம் வெகு விரைவாகவே ட்ரை பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் அ பெட்டர் ஆப்ஷன். பட் ரொம்ப யங்காக தான் இருக்காங்க அண்ட் இப்போ லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஃபுட்டு, எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணி ஐ வாண்ட் டு கோ இன் டு அ ஹெல்தி ப்ரெக்னன்சின்ற மாதிரி யோசிக்கிறாங்கன்னா தட்ஸ் அ குட் ஆப்ஷன். ஆனால் அது வந்து ஒரு டாக்டர் அன்னைக்கு அதற்கான ஒரு டைம் ஃப்ரேம் செட் பண்ணி பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். ஓகே. அண்ட் அதே மாதிரி வந்து இந்த ப்ரெக்னன்சி டெஸ்ட் அப்படிங்கிறது வீட்டிலே எடுக்கிறாங்க. ஸோ அதை எத்தனை நாளுக்குள்ளே எடுக்கணும் அண்ட் எப்படி அதை எடுக்கணும்? யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட் அப்படின்றது வந்து யூரினில் இருக்க பீட்டா ஹெச்சிஜி அப்படின்ற ஹார்மோன் தான் அதை டிடெக்ட் பண்ணுது. ஸோ இப்போது ஒரு 30 டே சைக்கிள் இருக்க பெண்களாக இருந்தால் 30th டே ஒரு 31st டே பார்த்தா கூட அது பாசிட்டிவாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஜஸ்ட் 1 டே லேட்டர். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம 28 நாட்களுக்கு ஒரு முறை அவங்களுக்கு பீரியட்ஸ் வரும் அப்படின்னா 29th டே 30th டே பார்த்தா கூட அவங்களுக்கு அது பாசிட்டிவ் அப்படின்றது தான் வரும். மார்னிங் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீம் ஆஃப் யூரின் எடுத்து அதில் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் விட்டு பார்க்கும்பொழுது இட் வில் கிவ் யூ த ரைட் ரிசல்ட். பட் அகெயின் அதில் வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ் ஃபால்ஸ் நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்க தான் செய்யும். இட்ஸ் நாட் அ கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட். இப்போது 30th டே பார்க்குறோம் அது பாசிட்டிவாக வரலன்றதுக்காக ப்ரெக்னன்சி இல்லைன்றது கிடையாது. ஸோ திரும்ப ஒரு 1 வீக் கழிச்சு பீரியட்ஸ் டிலே ஆகுதா ஒரு 1 வீக் கழிச்சு திரும்ப டெஸ்ட் பண்ணலாம். அனதர் 10 டேஸ் கழிச்சு டெஸ்ட் பண்ணலாம். தே கேன் வெயிட் அண்ட் டெஸ்ட். பட் ஆஸ் ஏர்லி அஸ் 30th டே கூட பார்த்தா பாசிட்டிவாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இட்ஸ் நாட் அ கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட். பிளட்டில் பார்க்குற பீட்டா ஹெச்சிஜி அதே ஹார்மோனை நம்ம பிளட்டில் பார்க்கும்போது தான் இட்ஸ் கன்ஃபர்மேட்ரி. தட் பீட்டா ஹெச்சிஜி ரிசல்ட் வில் பி அ கன்ஃபர்மேட்ரி ரிசல்ட். அண்ட் அதே மாதிரி வந்து இந்த பீரியட்ஸ் டேட், அதாவது இந்த 14th டே வந்து ஓவலேஷன் நடக்கும். அதாவது 30 டேஸ் இருக்கிறவங்களுக்கு 14th டேவும் 28 டேஸ் இருக்கிறவங்களுக்கு 13th டேவும் இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ வந்து பார்க்குறோம். அண்ட் ஆப்ஸுமே இருக்குது. இஸ் இட் ரைட்? ஸோ ஓவிலேஷன் இஸ் ஆல்வேஸ் அ ரேஞ்ச். எதுவுமே நம்ம ஒரே டேட்டுன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இட் இஸ் அ ரேஞ்ச். அப்படி பார்க்கும்பொழுது ரொம்ப ரெகுலராக பீரியட்ஸ் இருக்க பெண்களுக்கு கூட 28 நாட்களுக்கு ஒரு முறை பீரியட்ஸ் வருது அல்லது 30 நாட்களுக்கு ஒரு முறை பீரியட்ஸ் வருதுன்னா கூட அவங்களோட ஓவிலேஷன் எக்ஸாக்டாக 12th டே 13th டே 14th டே தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இட் கேன் பி ஃப்ரம் த 8th to the 18th டே. இட் கேன் பி எனி ஆஃப் தோஸ் டேஸ். கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கலாம். அப்படி இருக்கிறது நார்மல் தான், அதில் எந்த தவறும் கிடையாது. ஸோ டோன்ட் ஹாவ் டு பி வெரி அது ரொம்ப கான்ஷியஸாக பார்த்து கொண்டே இருக்க வேண்டியதில்லை. ரெகுலராக ஒரு 8th டேலேருந்து 18th டே வரைக்கும் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸில் ஈடுபடும் பொழுது டெஃபினட்டாக அவங்களால கன்சீவ் ஆக முடியும். ஓகே. அண்ட் அதே மாதிரி இந்த க்ரூஷியல் மந்த் அப்படிங்கும்போது 3rd மந்த் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது மேம்? ஸோ 3rd மந்த் அப்படின்றத தாண்டி முதல் ட்ரைமெஸ்டர்னு சொல்லுவோம். முதல் 12 வாரங்கள் ஒரு ப்ரெக்னன்சியில் தான் வந்து ரொம்ப முக்கியமான ரொம்ப க்ரூஷியலான டைம். ஏன் அப்படின்னா குழந்தையோட எல்லா உறுப்புகளும் ஃபார்ம் ஆகிறது அந்த டைமில் தான். 12 வாரத்தில் ஒரு குழந்தை வந்து ஒரு மினியேச்சர் பேபின்னு சொல்லுவோம். பேபி பெரிதாகும் போது எப்படி இருக்குமோ அதனுடைய மினியேச்சராக 12 வாரங்கள்லேயே அது ஃபார்ம் ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு உறுப்புகளும் ஃபார்ம் ஆகிறது, ஒவ்வொரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஷியேஷனும் நடக்கிறது அந்த காலகட்டத்தில் தான். ஸோ அப்படி இருக்கும்பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் கொஞ்சம் நம்ம ரொம்ப கண்காணிப்போடவும் பார்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி காலத்துலலாம் சொல்லுவாங்க ஆக்டிவாக வேலை பார்க்கணும், நீங்கள் குனிஞ்சு நிமிர்ந்து பண்ணுங்கள் ப்ரெக்னென்ட் ஆன உடனேன்னு. ஸோ ஒரு கரு வந்து இம்ப்ளான்ட் ஆகுது, அந்த கரு வந்து ஒட்டி வளரணும். அண்ட் சில ப்ரெக்னன்சிஸ் வந்து ரொம்ப நார்மலான ப்ரெக்னன்சிஸாக இருக்கும். சில ப்ரெக்னன்சியில் ஒரு ஹை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். அவங்களுக்கு ப்ரெக்னன்சி வந்ததுக்கப்புறம் தைராய்டோ சுகர்ஸோ வரலாம். இல்லை சில நேரங்களில் அந்த ஒட்டி வளர்கிற அந்த இம்ப்ளான்டேஷன் கொஞ்சம் கீழ்ப்பகுதியில் இருக்கலாம். இல்லை அவர்கள் கர்ப்பப்பையில் ஒரு வீக்கம் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கட்டிகள் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி அவங்க அதெல்லாம் பார்த்ததில்லை அப்படின்னா முதல் 3 மாதங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவும் ரெஸ்ட்டில் இருந்தால் தான் அதனுடைய ப்ரிடிக்டபிலிட்டி வில் பி பெட்டர். எப்படி இந்த ப்ரெக்னன்சி அடுத்தடுத்து வந்து நார்மலாக இருக்குமா இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கான்றது நம்ம அடுத்தடுத்து தான் பார்க்க முடியும். See, everything is about facts. இட்ஸ் நாட் ஒன் ஒப்பீனியன் கிடையாது இல்லையா? ஸோ ஸ்கேன் பார்க்கும்பொழுது தான் நமக்கு சில விஷயங்கள் தெளிவு பெறும். ஸோ கர்ப்பப்பை நார்மலாக தான் இருக்குது, கர்ப்பப்பை வாய்ப்பகுதி நல்லா தான் இருக்குது, குழந்தை நல்லா ஒட்டி வளருது, நஞ்சு நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு, இப்படின்ற எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்கேன் மூலமாக தான் அந்த தகவல்கள் கிடைக்குது. ஸோ அடுத்தடுத்த ஸ்கேன் பார்க்கும்போது தான் we can tell you ஓகே நீங்கள் ட்ராவல் பண்ணலாம், ஓகே நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி பண்ணலாம், நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கு நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் கைட் பண்ண முடியும். அதெல்லாம் ஏர்லி ஸ்கேன்ஸில் தெரியாது நிறைய விஷயங்கள்.
நம்மளுக்கு போக போக தான் தெரியும். ஒரு நஞ்சு வந்து வளர்றதே, அது ஒட்டி அது வளர ஆரம்பிக்கிறதே 8 வாரங்களில் தான். ஸோ அந்த 8 வாரம் வரைக்கும் ஒரு ஹார்மோன் தான் ப்ரெக்னென்சியை சப்போர்ட் பண்ணும். ஸோ யூ ஹாவ் டு பி a little கேர்ஃபுல். முதல் சில ஒரு 3 மாதம் வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். அப்போ போக போக அந்த ப்ரெக்னென்சி ஜேர்னி கொஞ்சம் ஈஸியாகவும் கொஞ்சம் லோ ரிஸ்க்காகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஃபர்ஸ்ட் அந்த 4 months அப்படிங்கிறது நிறைய வாமிட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் அதனால் இந்த ஃபுட்டையே ஸ்கிப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பண்ணவும் பண்ணுறாங்க. அது அவங்க வந்து ஓகே எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால அவங்க நியூட்ரிஷன் கம்மியாக இருக்குமா குழந்தைக்கு? ஸோ நான் தான் சொன்ன மாதிரி 10வது வாரத்தில் தான் நஞ்சோட செயல்பாடு இருக்கும். ஸோ நஞ்சு செயல்பட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் தாய்கிட்டேருந்து குழந்தைக்கு எல்லா ஊட்டச்சத்தும் போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு பீட்டா ஹெச்சிஜின்ற ஹார்மோனோட சுழற்சினால தான் பெண்களுக்கு வாமிட்டிங் வருது. இட்ஸ் ஒன்லி பேஸ்ட் ஆன் தட் ஹார்மோன். ஒருத்தருக்கும் அந்த ஹார்மோனோட சென்சிட்டைசேஷன், இப்போ சில பெண்களுக்கு அந்த ஹார்மோன் அதிகமாகும் பொழுது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வாமிட்டிங் வரும். நிறைய பெண்களுக்கு அந்த ஹார்மோன் எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் அவங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷனோ இல்லை ஒரு வாமிட் அதிகமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளோ இருக்காது. they'll be very comfortable during the pregnancy. ஸோ ஒருத்தருடைய அந்த பீட்டா ஹெச்சிஜிக்கான சென்சிட்டைசேஷன் தான் அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது தான். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வாமிட்டிங் இருக்கும்பொழுது கண்டிப்பாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகணும். ரொம்ப ஊட்டச்சத்தான பொருட்கள் தான் முதல் 3 மாதங்களே நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒரு கட்டாயம் கிடையாது. ஏன்னா வந்து நீர்ச்சத்து பாடியில் கம்மியாக இருக்கும். இப்போ வாமிட் இப்போ எடுத்துகிட்டு அவங்க திரும்ப வாமிட் பண்ணுறாங்க, வாமிட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்றப்போ ஒரு பாயிண்டில் அவங்களால அதை காம்பன்சேட் பண்ண முடியல. எவ்வளோ வாமிட் பண்ணுறாங்களோ அதை நீராகாரங்களாகவோ இல்லை சாலிட் ஃபுட்டாகவோ அவங்களால எடுத்துக்கொள்ள முடியல, காம்பன்சேட் பண்ண முடியலன்னா நீர் சத்து பாடியில் கொஞ்சம் கம்மியாகிடும், எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் வந்துடும். அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவங்க ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ என்ன அவங்களால சாப்பிட முடியுமோ, சில பேருக்கு இட்லி மட்டும்தான் சாப்பிட முடியும், ஒரு 3 வேளையுமே இட்லி மட்டும்தான் சாப்பிடுவாங்க, ஒரு சம்திங் வெரி பிளாண்ட். ஸோ அப்படி இருந்தால் இட்ஸ் ஓகே. அந்த டைமில் ஒரு வெயிட் கெயின்றது ஒரு கான்செப்ட் கிடையாது. வெயிட் அப்போவே இன்க்ரீஸ் ஆகிடணும், ஊட்டச்சத்து ரொம்ப இருக்கணும்ன்றது கிடையாது. என்ன முடியுமோ அதை சாப்பிடலாம். ஒருவேளை அந்த காலகட்டத்தில் வெயிட் லாஸ் இருந்தால் கூட தட் டசன்ட் மேட்டர். அதை வந்து அடுத்தடுத்த மாதங்களில் நம்ம காம்பன்சேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு 16 வாரங்களுக்குள்ளே யூஸ்வலாக வந்து இந்த வாமிட்டிங்லாம் செட்டில் ஆகிடும். பேபியோட உறுப்புகள் தான் அது வரைக்கும் ஃபார்ம் ஆகிருக்கும், சரிங்களா? ஸோ அப்போ வந்து பேபியோட வெயிட் கெயின் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. 20 வாரங்களுக்கு மேலே தான் பேபியோட வெயிட் கெயின் எப்படி இருக்குது, மற்ற விஷயங்கள் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அப்போ ஊட்டச்சத்தான பொருட்கள் எடுத்துக்கணும். அண்ட் அப்போ வந்து ஒரு வாரத்துக்கு எவ்வளோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகணும், ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகணும் நம்மளே சொல்லுவோம், என்ன அளவுக்கு கேலரி டயட் எடுத்துக்கணும். ஸோ அதை அவங்க கரெக்டாக கடைப்பிடிச்சாலே வந்து ஒன்றும் பிரச்சனைகள் இருக்காது. முதல் 3 மாதத்தில் ஆல்ரெடி வாமிட் பண்ணிட்டு இருக்கவங்க கிட்ட ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி இதை சாப்பிடு அதை சாப்பிடு இப்படி எடுத்துக்கணும் வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு ரொம்ப அவங்கள பேனிக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் 5th month அப்படிங்கும் போது என்ன சொல்லிடுவாங்கன்னா, நிறைய இப்போ வந்து குனிஞ்சிருந்து வேலை பார்க்கலாம், அப்போ தான் நார்மல் டெலிவரி ஆகும். இப்படி ஒரு விஷயம் வந்து நிறையா சொல்கிறாங்க. குனிஞ்சிருந்து வேலை பாரு, அதுக்கப்புறம் வந்து நிறையா மாப் போடு, அப்போ தான் நார்மல் டெலிவரி ஆகும் அப்படிங்கிறாங்க. இஸ் இட் ரைட்? ஸோ 5th month இஸ் a little too early. பட் ஒருவேளை அவங்களுக்கு எல்லாமே நார்மலாக இருந்தால், அவங்க ஸ்கேன்ஸ் அண்ட் அவங்களுக்கு எந்த ஒரு சுகர் பிபி தைராய்டு பிரச்சனைகள் இல்லை, அண்ட் அவங்களுக்கு வந்து லைக் வேறு எதுவும் லைக் வலிகளோ இல்லை ப்ளீடிங்கோ இல்லை எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸும் ப்ரெக்னென்சியில் இல்லை, அண்ட் அவங்க டாக்டர் வந்து அவங்களுக்கு வந்து டெஃபினட்டாக நீங்கள் எல்லா எக்ஸசைசஸ் அண்ட் நார்மலான ஒரு ஆக்டிவிட்டியில் ஈடுபடலான்னு சொன்னாங்கன்னா தென் ஆஃப்கோர்ஸ் அவங்க நார்மலான விஷயங்கள் பண்ணலாம். பட் இருந்தாலும் ப்ரெக்னென்சியில் ரொம்ப கீழே குனிஞ்சு நிமிர்ந்து பண்ணுறது, வெயிட் தூக்குறது அண்ட் ரொம்ப படிக்கட்டு ஏறி இறங்குறது ரொம்ப ஏர்லி ப்ரெக்னென்சியில் அது இட்ஸ் நாட் வெரி அட்வைசபிள். ஏன்னா நம்மளுக்கு அப்போ தான் இட்ஸ் ஸ்டில் டெவலப்பிங் இல்லையா, இன்னும் வந்து கர்ப்பப்பையோட வாய்ப்பகுதின்றது இன்னும் ஸ்ட்ரெங்தன் ஆகிட்டே இருக்கும், இன்னும் வந்து கர்ப்பப்பை வந்து இன்னும் விரியணும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதில்லை. தேர் இஸ் நத்திங் லைக் அந்த டைமே உங்களோட மசிலோட எலாஸ்டிசிட்டியை நீங்கள் டெஸ்ட் பண்ணுன்றது கிடையாது. போக போக லைக் ஈவன் ஆஃப்டர் 28 வீக்ஸ் 28 வாரங்களுக்கு அப்புறமா அவர்கள் கரெக்டான எக்ஸசைஸ் அண்ட் பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ்லாம் அவங்க பண்ண ஆரம்பித்தா கூட இட் வில் பி ஃபைன். அதில் கூட நார்மல் டெலிவரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த டைமில் எக்ஸசைசஸ் பண்ணால் கூட போதும், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதில்லை. ஓகே, அப்போ வந்து இந்த மாப் போடுறது இதெல்லாம் பண்ணாமல் நார்மல் எக்ஸசைஸ் பண்ண போடலாம். பட் அது வந்து ரொம்ப ரிகரஸாக ஒரு ஃபுல்லாக வீட்டுக்கே வந்து மாப் போடணும் அப்படி இல்லை. ஏதோ ஒரு சின்ன சின்ன ரூம்ஸ் ஆர் சம்திங் லைக் தட். எஸ், அவங்க டாக்டர் வந்து அதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டா டெஃபினெட்லி தே கேன் டு, பட் தே ஷுட் டெஃபினெட்லி டாக் டு அ டாக்டர் அண்ட் கெட் த கன்சென்ட். ஏன்னா அதில் அவங்க ஸ்கேன்ஸ் எப்படி இருக்குன்றத பொறுத்து தான் எல்லாமே. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வழியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை, அதே நாளில் வீடு திரும்பலாம். அழையுங்கள் 9000567995.